பணங்கிற பேரில் எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதையே யோசிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் கஞ்சத்தனம் பிடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு ஊரில் கந்தன்ற ஒரு விவசாயி இருந்தான். அவன் கொஞ்சம் பணக்காரன் தான், ஆனால் ரொம்ப கஞ்சன். அவன்கிட்ட யாராவது காசு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான். இப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாள் பாம்பு கடிச்சிருது. இப்போது வைத்தியர்கிட்ட போகணும். வைத்தியர்கிட்ட பூராங்கடிக்கு 2 ரூபாயும், தேள் கடிக்கு 5 ரூபாயும், பாம்பு கடிக்கு 10 ரூபாயும் கொடுக்கணும். கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும். இப்படி இருக்கும்போது இவர் எப்படியா இருந்தாலும் விஷக்கடிக்கு ஒரே மருந்தை தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூராங்கடின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான மருந்தை கொடுக்கும்போது சரியாகலை. அடுத்து தேள்கடின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான மருந்தை கொடுக்கும்போது சரியாகலை. அதுக்கடுத்து சொல்லியிருக்காரு பாம்பு கடின்னு. அப்புறம் பாம்பு கடிக்கான மருந்தை கொடுத்துருக்காரு. இப்போவும் சரியாகலை. ஏன்னு கேட்கும்போது, நீ வந்த உடனே பாம்பு கடின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் சரியாயிருக்கும். விஷம் தலைக்கு ஏறிடுச்சு, அப்போ இன்னும் மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கடிக்கான மருந்தை கொடுக்குறாரு. இப்போ 2 தடவை பாம்பு கடிக்கான மருந்து 20 ரூபா, ஒரு தடவை தேள் கடிக்கான மருந்து 5 ரூபா, பூராங்கடிக்கான மருந்து 2 ரூபா. இப்போ 27 ரூபா நஷ்டமாயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா 10 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இங்கே சில பேர் எதை டைரெக்டாக சொல்லுமோ அதை டைரெக்டாக சொல்கிறது கிடையாது. ஒருவேளை நமக்கு நஷ்டமாயிருமோ, ஒருவேளை இதோட சரியாயிருமோ அப்படிங்கிற நம்பிக்கையினால், கஞ்சத்தனத்தினால தன்னோட பணத்தை விரயமாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.